Chapter 4, Exercise 4.1 first sum. In the given triangles, check which triangles are similar. Also find the value of x. அப்போ இங்கே நமக்கு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷனில் ரெண்டு பார்ட்டாகவே கொடுத்துருக்கோம். அப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம சம்ஸ் பார்த்தோம்னா கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டின் இதான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் நடுவில் இன்னொரு கோடு வரைஞ்சிருக்காங்க. அப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ் என்ன சிமிலராக இல்லையா கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக ஏதாவது டூ ட்ரையாங்கிள்ஸ் வச்சா தான் அது சிமிலராக என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்னென்ன ட்ரையாங்கிள்? சிஏபிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இஏடிங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் இருக்குது. இப்போ இந்த டூ ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணி தான் சிமிலராக இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷனே பார்த்துட்டோம். சிமிலாரிட்டியாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ரூல்ஸ் இருந்துச்சு. என்னெல்லாம்? ஏஏ சிமிலாரிட்டி, எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி, எஸ்எஸ்எஸ் சிமிலாரிட்டி, அந்த 3 இது இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு எது சூட் ஆகும்னு பார்க்கணும். அப்போ நமக்கு இப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ்லேயே 3 சைட்ஸோட அளவு இருந்ததுன்னா எஸ்எஸ்எஸ் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள், அதை வச்சு பார்த்தாலே போதும். அப்போ என்னது? சிஏ இதோட சைடு ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள்னால அதில் வர்றது தானே. ஏபி இதோட சைடு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பிசி இந்த சைடு மெஷர்மெண்ட் இல்லை. ஸோ எஸ்எஸ்எஸ் சிமிலாரிட்டி இங்கே அப்ளை பண்ண முடியாது. அடுத்து என்னது? எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி, ஏஎஸ் சிமிலாரிட்டி ரெண்டோட இருக்கா? இப்போ ஏஏ சிமிலாரிட்டின்னு பார்த்தோம்னா இங்கே ஏங்கிறது ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன் ஆங்கிளாக வரும். சிஏபிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்தாலும் இஏடிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்தாலும் ஆங்கிள் ஏங்கிறது காமன் ஆங்கிளாக இருக்கும் இல்லையா? ஆங்கிள் ஏங்கிறது காமனாக இருக்கும். ஆனால் மற்ற கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வேறு எந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் நமக்கு தெரியாது. இந்த ஒரு ஆங்கிள் மட்டும்தான் அதுக்கு தெரியும். வேறு எந்த ஆங்கிள்ஸோட மெஷர்மெண்ட் நமக்கு ஆங்கிளோட இது வேல்யூவும் தெரியல. ஸோ ஏஏ சிமிலாரிட்டியும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து என்ன இருக்குது? எஸ்ஏஎஸ். எஸ்ஏஎஸ்னால் சைடு ஆங்கிள் சைடு. அது ஒரு ஆங்கிள் இருந்ததுன்னா அதுக்கு ரெண்டு சைடும். அப்போ அது இங்கே அப்ளை பண்ண அதான் இங்கே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இந்த ஆங்கிள் இது காமன் ஆங்கிள் இருக்குது. அதுக்கு இந்த சைடு இருக்கிற மெஷர்மெண்ட்டும் இருக்குது, இந்த சைடோட மெஷர்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இது எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி தான் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி அந்த சிமிலாரிட்டி இங்கே நமக்கு யூஸ் ஃபுல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டின்னு சொல்லி இந்த டூ ட்ரையாங்கிள் சிமிலர்னு எழுதலாம். ஓகேவா? இல்லைன்னா இல்லை, நாட் ஏ சிமிலர் ட்ரையாங்கிள்னு எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட் ஆனால் ரூல் எந்த சிமிலாரிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி தான் இங்கே அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ அது எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுக்கணுமா? ட்ரையாங்கிள் டூ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இஏடிங்கிற ஒரு ட்ரையாங்கிளும். அப்போ எப்பயுமே ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எந்த வேல எடுத்தோமோ அதே வேல தான் செகண்ட் ட்ரையாங்கிள் எடுக்கணும். அப்போது சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் இஏடி. ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் எழுதியிருக்கேன் இஏடி அண்ட் சிமிலராக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிமிலர் நீங்கள் எழுத முடியாது, ஃபைனலாக தான் எழுத முடியும். அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன எழுதணும்? அண்ட் ட்ரையாங்கிள் சிஏபி அப்படி தான் எழுதணும். ஏன்னா இஏடின்னு இந்த டைரக்ஷனில் எடுத்தோமா, இப்போ அதே டைரக்ஷனில் வர சிஏபி தான் எழுத முடியும். ஒரு ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதணுமோ அதே வச்சு தான் இது எழுதணும். அப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ் என்னன்னு எழுதிட்டோம். இது ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டூ ட்ரையாங்கிள்ஸ் நேமே எழுதிட்டோம். அடுத்து இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ்லையும் அங்கே என்ன நம்ம எந்த ரூல் அப்ளை பண்ண போகிறோம்? எஸ்ஏஎஸ் ரூல் தான் வருதான் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் ரெண்டுக்கும் காமன் அது எழுதிக்கலாம். அது தெரிஞ்சது தான். என்னது? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ சின்ஸ் காமன் எழுதிட்டோம். அடுத்து நமக்கு சைடுங்கிறது எப்படி எழுதுவோம்? ப்ரொபோஷனலாக தான் எழுதுவோம். எந்தெந்த சைடு நமக்கு தெரியும்? சிஏ அதாவது இஏ. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் தானே இருக்குது இஏங்கிறது. இஏவோட மெஷர்மெண்ட் இருக்குது. அப்போ இதில் இஏனா இங்கே என்ன வரும்? சிஏ. இஏ பை சிஏ. ஓகேவா? இஏ பை சிஏ அதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதோட வேல்யூவும் அடுத்து என்ன இருக்குது? இங்கே இருக்கிறது ஏடி. அப்போ ஏடி பை ஏபி இதோட ரெண்டு மெஷர்மெண்ட், அதான் ரெண்டு ப்ரொபோஷனல் இருக்குல்ல, ரெண்டு ரேஷியோ இருக்குல்ல, ரெண்டு சைடோட நமக்கு வந்து எப்படி இருக்கணும்? ப்ரொபோஷனல் வந்து ஈக்குவலாக இருக்கணும். டூ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அப்படி தானே இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்துட்டு ப்ரொபோஷனல்னு என்னது? அது ஃப்ராக்ஷனாக எழுதும்போது கிடைக்கிற ஆன்சர் ரெண்டு சைடுக்குமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அதான் நம்ம செக் பண்ணுறோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இது பார்த்தோம்னா கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஆங்கிள் காமன் எழுதிட்டோம். இருக்கிற சைடோட மெஷர்மெண்ட் வச்சு தான் எழுதணும். இப்போ டூ ட்ரையாங்கிள்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் தான் எடுத்தோம். இஏவோட மெஷர்மெண்ட் இருக்குது. அப்போ இஏனா இது இந்த சைடு உள்ளது எது? சிஏ. அப்போ இஏ பை சிஏ தான் கண்டுபிடிக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு இஏவோட அளவு எவ்வளோ? 2 பை சிஏங்கும்போது என்னது? ஃபுல் மெஷர்மெண்ட்டு. ஃபுல் மெஷர்மெண்ட்னா 3/2 இது வரைக்கும் 3 1/2 இதோட மெஷர்மெண்ட்டும் ப்ளஸ் இந்த 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டலாக சிஏவோட மெஷர்மெண்ட் கிடைக்கும். இங்கே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இங்கே சைடாக நம்ம பண்ணிவிட்டு ஆன்சர் மட்டும் எழுதினாலும் ஓகே. நான் இங்கே சைடாக பண்ணியிருக்கேன். எது ரெண்டையும் ஆட் பண்ணணும்? 3 1/2வும் ப்ளஸ் இந்த 2வும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்றிக்கலாம். என்ன பண்ணும்? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2s are 6 அது கூட இதை ஆட் பண்ணுவோம். +1 7 7/2 + 2ன்னு வரும்.
ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு நம்பர் இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம், அதான் க்ராஸை மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ என்ன ஆகிடும், 7 + 2 2 சார் 4, 7 + 4 ஹோல் டிவைடட் பை 2ன்னு வரும். 7 + 4 என்ன ஆகிடும், 11, 11/2. அப்போ இதோட இது வந்துட்டு இந்த டோட்டல் மெஷர்மெண்ட் என்ன ஆகிடும், 11/2ன்னு வரும். இப்போ 2/11/2ன்னு இருக்குது. அதான் ஃப்ராக்ஷனில் நமக்கு டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்திருக்குது இல்லையா. அப்போ 2 இன்ட்டு இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கிட்டோம்னா கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் என்னவாயிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அதாவது 2 இஏக்கு வந்து 2 டிவைடட் பை சிஏக்கு வந்து 11/2 கிடச்சிருக்கு. அப்போ டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், 2 இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை போட்டு இந்த டினாமினேட்டர் இருக்கிற ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். அப்போ என்ன ஆகிடும், 2/11 வரும், which is equal to 2 2 சார் 4, 4/11. அதாவது EA/CAக்குள்ள மெஷர்மெண்ட் என்ன கிடச்சிருச்சு, 4/11. அடுத்தது ஏடி தானே நமக்கு இருக்குது. அப்போ ஏடின்னு எடுத்தோம்னா இதுக்குள்ளே கரெக்டான கரஸ்பாண்டிங் சைடு தான் வரும், ஏபி. அப்போ AD/AB கண்டுபிடிக்கணும். ஏடிக்குள்ள மெஷர்மெண்ட் 3 பை ஏபின்னா ஃபுல்லாக 3 + 5 8, 3/8ன்னு கிடச்சிருக்குது. அப்போ இது வந்து 4/11, இது வந்து 3/8. ரெண்டுக்குள்ள ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்குது, நாட் ஈக்குவலாக இருக்குது இல்லையா. ரெண்டு வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. EA/CA நாட் ஈக்குவல் டு AD/AB. ஏன்னா இங்கே SCAS சிமிலாரிட்டி தான் யூஸ் பண்ணணும். SCASனால் என்னது, நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும், கரஸ்பாண்டிங் சைட்ஸாக ப்ரொபோஷனலாக இருக்கணும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் காமன் ஆங்கிள் தான், அது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் கரஸ்பாண்டிங் சைட்ஸாக ப்ரொபோஷனலாக இருக்கணும்ல, இது வந்து நாட் ஈக்குவல், நாட் நம்ம ஈக்குவலாக இல்லை, ப்ரொபோஷனலாக இல்லை இல்லையா. அதனால என்ன ஆகிடும், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் நாட் ப்ரொபோஷனலாக இல்லை. therefore triangle EAD and triangle CAB வந்து நாட் சிமிலர். அதாவது triangle EAD is not similar to triangle CAB. இந்த 2 triangles சிமிலராக இல்லை. புரிஞ்சுதா. அப்போ நமக்கு வந்துட்டு 3 நமக்கு சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 3வே இருக்குது. என்னெல்லாம், AA சிமிலாரிட்டி, SSS சிமிலாரிட்டி, SAS சிமிலாரிட்டி. அந்த கொஸ்டினை வச்சு எந்த சிமிலாரிட்டி நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னு கொஸ்டினை வச்சு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு வந்துட்டு 3S SSS யூஸ் பண்ண முடியாது, ஏஏவும் யூஸ் பண்ண முடியாது. ஏஎஸ் அதை SAS தான் யூஸ் பண்ணணும். ஏ ஆங்கிள் வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சு, ஆனால் சைடு வந்துட்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து நாட் ப்ரொபோஷனலாக வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு நாட் ஏ சிமிலர் ட்ரையாங்கிள். ஈஸியாக இருக்குல்ல, இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இது பார்த்தோம்னா ஈஸியாக இருக்குல்ல. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் அப்படியே பார்த்துக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் இப்படி கொடுத்துருக்காங்க, ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் PQCங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் இருக்குது. அப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எந்தெந்த ட்ரையாங்கிள்னு பார்த்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள், அதாவது சின்ன ட்ரையாங்கிள்லேருந்தே நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதில் பார்க்கையில் ஆங்கிள்ஸ் இருக்குது இல்லையா, 2 ஆங்கிள்ஸுமே வந்துடுது, அதை பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் PQC. அப்போ PQC இப்படி எழுதல என்ன எடுக்கணும், இன் ட்ரையாங்கிள் PQC அண்டு ட்ரையாங்கிள் ABC. இது எந்த வேலை எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துட்டோம். ஓகேவா. அப்போ இதில் ஆங்கிள் இங்கே, அதாவது இந்த ABCங்கிற ஆங்கிள் 70ங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சைடு இருக்கிற ஆங்கிள் எதாக இருக்கணும், B70னா இது 70யாக தான் இருக்கணும். நமக்கு வந்து தெரியும் லீனியர் பேர்னா என்னது, லீனியர் பேர் சம் ஆஃப் லீனியர் பேர் எவ்வளோ, 180 டிகிரி. அப்போ இது 110னா பேலன்ஸ் என்ன வரும், 70 தான் இது வரும். அது நம்ம படிச்சிருக்கோம்ல, 6th 5thலேருந்தே படிக்கிறோம் இது லீனியர் பேர். அதை 180 - 110 which is equal to 70. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோவா தான் இருக்கும், 70யாக தான் இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கோம், ஆங்கிள் PQC ஈக்குவல் டு ஆங்கிள் ABC ஈக்குவல் டு 70 டிகிரி. இதுவும் 70 டிகிரின்னு தெரிஞ்சிச்சு, இங்கேயும் 70 டிகிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்த ஆங்கிள் சிங்கிறது ரெண்டுக்குமே காமன். இந்த நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது எடுத்தாலும் PQCங்கிறது இந்த ஆங்கிள் சி வருது. அப்போ ஆங்கிள் சிங்கிறது காமன். அப்போ 2 ஆங்கிள்ஸ் வந்துருச்சு, ஏஏ சிமிலாரிட்டி இங்கே கிடச்சிச்சு. therefore triangle PQC similar to triangle ABC since AA similarity. அப்போ 2 triangles similarன்னு சொன்னாலே அதோட சைட்ஸ் வந்து நம்ம ப்ரொபோஷனலாக எழுதிடலாம். இங்கே இருக்கிற அந்த வேலையை வச்சு எழுதிடலாம். என்னது, PQ/AB ஈக்குவல் டு ப்ரொபோஷனல் வந்தாலே இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். ஏன்னா ப்ரொபோஷனலாக இருந்தாலே அடுத்து ஏதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால நம்ம இப்படி எழுதிக்கலாம் ஈஸியாக. ஆங்கிள்னா ஆங்கிள் மாதிரி எழுதிக்க வேண்டியது. இங்கே நம்ம எக்ஸ்னா இதான் கண்டுபிடிச்சி சொல்லிருக்கோங்க, ஒரு சைடோட மெஷர்மெண்ட் தான் வேணும். ஸோ அது ப்ரொபோஷனலாக எழுதிக்கலாம். PQ/AB ஈக்குவல் டு QC/BC ஈக்குவல் டு PC/AC எழுதிட்டோம். இப்போ இதில் நமக்கு எது வேணும், எக்ஸுங்கிறதா வேணும், PQங்கிற சைடு வேணும். அப்போ ABங்கிறது நமக்கு 5 கொடுத்துட்டாங்க. அடுத்து இது ரெண்டு சைடுமே தெரிஞ்ச மாதிரி இருக்கணும், எது எடுத்துக்கலாம் பார்க்கலாம். இப்போ QC அதோட மெஷர்மெண்ட்டு தெரியும், BC அதோட மெஷர்மெண்ட்டு நமக்கு தெரியும். ஏன்னா எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாத்தோட வேல்யூ தெரிஞ்சால் தானே எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ QCக்கு நமக்கு தெரியும், BCக்கு தெரியும். இப்போ PCACன்னு எடுத்தோன்னா PCக்குள்ளதும் தெரியாது, ACக்குள்ளதும் தெரியாது. ஸோ இந்த சைடு எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலராக இருந்தனால
அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸை ப்ரொபோஷனல் இருக்குல்ல அது ஃபுல்லாக எழுதிட்டோம். இது சிம்பிள் தானே. எழுதினதுக்கப்புறம் நமக்கு இதில் எது தேவையோ அதை 2 எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 தான் தேவை. ஏன்னா PQங்கிறது கண்டுபிடிக்கிறனால இந்த இது எடுக்கணும், இந்த ப்ரொபோஷனை எடுக்கணும். அடுத்து இதுக்குள்ளே 2க்குள்ள வேல்யூ தான் தெரியும், இது 2 தெரியாது. ஸோ இது 2 எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ எழுதிட்டு நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறோம். இப்போ PQக்குள்ள வேல்யூ என்னது? x பை ABக்குள்ள வேல்யூ 5, x/5 ஈக்குவல் டு QCக்கு என்னது? 3 BCக்கு வந்துட்டு என்னது? 3 + 3. ஏன்னா இது வந்து சேர்ந்தது தான் BC. BQ + QC தான் BC. அப்போ 3 + 3 6ன்னு ஆகிடும். இப்போ நம்ம x தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டிவிஷனாக இருக்கப்போ இங்கிட்ட வந்து என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ x ஈக்குவல் டு 3 × 5/6ன்னு வரும். 1 3s are 3, 2 3s are 6. அப்போ x ஈக்குவல் டு 5/2. அப்போ நமக்கு 5 12 டிவைட் பண்ணல என்ன ஆகிடும்? 2 2s are 4, ரிமைண்டர் 1, பாயிண்ட் வச்சு 0 10, 5 2s are 10. அதாவது 2.5. எக்ஸோட வேல்யூ 2.5. அப்போ இந்த ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிளும் ஆயிடுச்சு. சிமிலர் ட்ரையாங்கிள் இருந்தாலும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு யூனிட் அவங்க கொடுக்கல, சென்டிமீட்டர் மீட்டர் அப்படிலாம். ஆனால் நம்மளும் யூனிட் எழுத வேண்டாம். x ஈக்குவல் டு 2.5 மட்டும் எழுதினா போதும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.